நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நினைச்சே பார்க்கல. இத்தனை வருஷம் கழிச்சு நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணது உண்மைதான். அது பேஷன், கத்துக்கணும் சினிமா, அவ்வளவுதான். தவிர இன்னைக்கு நான் வந்து ஒரு டைரக்டரா பரிமாணம் எடுக்கிறேன் இந்த படத்து மூலியமா. ப்ரொடக்ஷன் நம்பர் 5. இந்த படத்துல வந்து நான் ஃபேஸ் பண்ணது ஒரு டைரக்டரா, ஜோவிகா தான் ப்ரொடியூசர். ஸோ உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. ஆனா ஒரு ஃபர்ஸ்ட் படத்திலே வந்து எவ்வளோ சினிமாவை பத்தி கத்துக்க முடியுமோ. ஏன்னா அந்த படத்துல வந்து ஒரு 27-28 ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எல்லாருமே சீனியர் ஆர்டிஸ்ட், எல்லாருமே பெர்ஃபார்மர்ஸ், எல்லாருமே ஃபேமஸ் ஆர்டிஸ்ட். இத்தனை பேரை வச்சு நாங்க தாய்லாந்துல ஒரு 70% கம்ப்ளீட் பண்ணி, இங்க வந்து ஒரு 30% கம்ப்ளீட் பண்ணி இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. வித் காட்ஸ் கிரேஸ் படம் முடிஞ்சது. ஆனா ஒரு ஹீரோவோட சப்போர்ட் வந்து இந்த அளவுக்கு இருக்கணுங்க. சீரியஸ்லி ஐ ஹாவ் டு டெல் யூ. ஏன்னா நான் பார்த்தப்போ வெறும் ஹீரோவா தான் பார்த்தேன். ஆனா இந்த படத்துல இன்னைக்கு ப்ரொடியூசரை தாண்டி வந்து நின்று ஒரு படத்தை வந்து நம்ம கொண்டு வரணும், இவ்வளவு எஃபர்ட் போட்டாச்சு, அதை கொண்டு வரணும், ரிலீஸ்க்கு கொண்டு வரணும். அதுக்கான என்னெல்லாம் பண்ண முடியும், யார்கிட்ட எல்லாம் பேச முடியும், என்ன எஃபர்ட் எடுக்க முடியும், அந்த சின்சியரிட்டி, அந்த ஜென்யூனிட்டியே வந்து லைஃப்ல வந்து நம்மள வந்து எப்படினாலும் ஜெயிக்க வச்சிரும். அது ரொம்ப முக்கியம் சினிமால. அது இல்லாதனாலதான் சினிமா அழிஞ்சிட்டு இருக்கு. பட் என்னன்னா இது எப்பவுமே நீடிக்கணும். சத்யா கரெக்டா? இவங்க பாம்பேல இருந்து வந்திருக்காங்க. ஷீ இஸ் கன்னிகா. ஹாய், தேங்க் யூ ஃபார் கம்மிங் ஃப்ரம் பாம்பே லைக் அ சவுத் இந்தியன் கேர்ள். பட் ரிமெம்பர் ஒன் திங் ஐ எம் டெல்லிங் யூ டுடே, பி லைக் திஸ் ஃபார் எவர். நாளைக்கு உனக்கு மேபி பல கோடி ரூபாய் சம்பளம் கிடைச்சு பெரிய ஹீரோயின் ஆகலாம். ஆனா நீங்க இப்போ வாட் எவர் யூ ஆர், ரிமைன் த சேம். ஏன்னா எல்லாம் ஆரம்பத்துல நல்லாதான் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கோடி, 10 கோடி, 7 கோடி, 6 கோடி அந்த படத்துல வர்ற மாதிரி டைலாக் தான். சோ அந்த விதத்துல வந்து ஐ விஷ் சத்யா ஆல் த பெஸ்ட். ஐ திங்க் ஹி இஸ் பெர்ஃபார்ம்ட் வெரி வெல் அண்ட் ஹி லுக்ஸ் லைக் நிஜமா வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோக்கான ஒரு லுக் கண்டிப்பா இருக்கு. தமிழ் பையங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஹிந்திக்கார பையன் கிடையாது. ஹிந்தி தெரியாது போடாது அந்த மாதிரி. அண்ட் ஐ தேங்க் ஏ வெங்கடேஷ் சார் அண்ட் அம்பரீஷ் அண்ட் கே ராஜன் சார். நான் சொன்ன மாதிரி இந்த படத்துல ஹீரோயின் வரல, லேடி ஆர்டிஸ்ட் வரலன்னா ஃபர்ஸ்ட் இவர் வந்துருவாரு சார். சப்ஸ்டிடியூட் நீங்க தான் சார், வேற என்ன சார்? யாரு சார் அட்ராக்ட் பண்றது ஆடியன்ஸையும் பிரஸ்ஸையும்? ஃபர்ஸ்ட் நீங்க, நெக்ஸ்ட் நான் ஒரு கொசுறு மாதிரி உங்க கூட வருவேன். நடிச்சனோ இல்லையோ நான் அங்க இருப்பேன். சோ அந்த விதத்துல நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆடியோ ரிலீஸ் மேட்ஸ் நாங்க எல்லாமே எப்பவுமே ஆடியோ ரிலீஸ்ல மட்டும்தான் சந்திப்போம். இது ஒரு கியூட்டான ஒரு ஸ்டோரியா இருக்கு. ஆக்சுவலி ஒரு நல்ல லைன். எனிவே ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட். September 27 PVR Inox Pictures. It was actually something very intriguing. ஏன்னா PVRங்கிறது it is a very big brand. Inox, in fact I think most of the theaters today is PVR Inox. எல்லாத்துலயுமே அவங்க வந்து they have taken over. ஸோ அவ்வளோ பெரிய பிராண்ட் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுன்னா, நான் படம் பார்க்கல பட் டப்பிங் பண்ணேன். ஸோ ஐ சீ இன் த ஜிஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் அண்ட் நாங்கள் ஒர்க் பண்ணும் போது கிளைமேக்ஸ் எல்லாம் நடந்தது. ஸோ அப்படி இருக்கும் போது இவ்வளோ பெரிய பிராண்ட் வந்து ஒரு படத்தை ரிலீஸ்க்கு கொண்டு வராங்க அவங்க தியேட்டர்ஸ்லனா, கண்டிப்பா அதுல வந்து தேர் இஸ் டெஃபினெட்லி ஸ்டஃப் இன் இட். 100% தியேட்டர்ஸ்ல போய் பாப்கார்ன் வாங்கிட்டு படம் பார்ப்போம். அண்ட் ஐ விஷ் த டீம் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.